பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கடாயில் வந்து வெங்காயம், சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். வேறு இன்னும் எதுவும் போடலை. இனிமேல் தான் அதை சேர்க்க போகிறோம். அது சேர்க்கறதுக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து அரைச்சி ஊற்றணும். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், முந்திரி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுப்போம். இல்லை வேறு எதுவும் தேவையில்லை. இதுதான் மசாலாவே இந்த மீன் குழம்புக்கு. இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு இது மாதிரி தான் செய்யணும். டேஸ்டியாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு பார்ப்போம். நம்ம வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஹவர் கழித்து வச்சுருக்க நெத்திலியை போட்டு இறக்கிடுவோம். நம்ம நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு